ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க அதிர வச்சுட்டாங்க அரங்கத்தை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5ல செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யார் அப்படின்ற இந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு புது டிஃப்ரெண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய பேர் எலிமினேஷன் ஆனாங்க, நிறைய பேர் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வாரத்தோட போய் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12 கண்டஸ்டன்ஸோட ரொம்பவே சூப்பரா பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யாருப்பா அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு ஆர்வமும் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கல அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் ஓல்ட் இஸ் கோல்டு பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே மென்ஷன் பண்ணல. பட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி சேரை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் மேட்ச் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்ற வகையில சிங்கிள் பசங்க வெசஸ் சரிகமபா டீம் 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக டிராமா மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல சிவானி, சபேஷன், இனியா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக்காகவும் கொஞ்சம் சாங்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபெக்டும் பிளஸ் என்டர்டைன்மெண்ட்டும் சூப்பராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த திக் நிமிடங்கள் இந்த வாரம் கண்டிப்பா இருக்க சான்சஸ் ரொம்பவே கம்மி தாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா தான் இந்த ஷோ போக போகுது. அது மட்டும் இல்லாம G5 குடும்ப விருது 2025க்கான ஷோ டைமிங் கூட மேபி அந்த டைம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதால ஒருவேளை செகண்ட் டிக்கெட் ஃபினாலே லேட்டரா இதுக்கப்புறமும் அறிவிக்க சான்சஸ் இருக்கு. மேபி இந்த வாரம் இந்த ரவுண்ட் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா அந்த செலக்ஷன் இருக்காதுன்ற விஷயத்த உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அபிஷியலா இவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்த பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா இந்த வாரம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான் என்னோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.